ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட சுட சாதத்துக்கு போட்டு பெரட்டி சாப்பிட நண்டு மசாலா செய்யலாமா? எங்கள் வீட்டு ஸ்டைலில் பச்சை மிளகாவோட வாசத்தோட பெப்பரோட காரத்தோட அவ்வளோ யூனிக்காக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அந்த சட்டியில் இருக்க சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. வாங்க செய்யலாம். இப்போ நண்டு நான் இன்றைக்கி பீஸ் கணக்கில் தான் வாங்கி எடுத்திருக்கேன். 5 பெரிய நண்டு, அதை 2ஆக நறுக்கி எப்பயும் போல் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காலோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. காலை மிஸ் பண்ணிட்டா ஃப்ளேவராக இருக்காது. காலோடு சேர்த்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் என்னோடது, அது நறுக்கி எடுத்திருக்கேன். 2 மீடியம் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி. சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். 5 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டு. இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் இஞ்சி 4 நறுக்கி போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா 5 மிளகா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1½ ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 கப்பு தேங்காய். இது மசாலா மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணுறனால தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தேங்காவை கம்மி பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, தண்ணி சேர்த்து ஒரு 90% நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தேங்காய் நல்லா அரையணும். மிளகு சீரகம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பட் தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. லேசாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு கிடையாது. தக்காளியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. என்னோடய உப்பு நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நார்மல் சால்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அளவு முன்ன பின்ன பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா கனிஞ்சு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் விடுங்க. இந்த மசாலா தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி உடனே சேர்க்க வேணாம். அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா பிடிக்கட்டும். லேசாக தண்ணியும் ரிலீஸ் ஆகும். மசாலாலேருந்து நண்டுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நண்டு ஆல்ரெடி நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, வேக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். பார்த்திங்களா, நண்டு நல்லா வெந்துருச்சு. கலரெல்லாம் நல்லா மாறி இருக்குது, நல்லா ஆரஞ்சாக ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாலேருந்து. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு பெப்பரை அரைச்சி போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சரில் ஒரு 2 ஸ்பூன் பெப்பரை நல்லா பொடி பண்ணி மேலே தூவி அப்படியே பெரட்டி இறக்கி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக நண்டு வெந்துருச்சு. கமன்னு வாசமாக இருக்கும். பொதுவாகவே சீ ஃபுட்டுக்கு பச்சை மிளகா அவ்வளோ ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.